அதானே இந்தியா பாகிஸ்தான்லேருந்து இந்தியாவுக்கு இது பண்ணுறது அதுதான் நான் சொல்லுவேன். அது ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்தவங்களுக்கு செகண்ட் பார்ட் பயங்கரமாக இருக்குது. கிளைமேக்ஸில் அந்த மாதிரி ஃபஸ்ட் பார்ட் பார்த்துருக்கேன். செகண்ட் செகண்ட் கிளைமேக்ஸ் தான் பயங்கரமாக இருக்குது. ஹிந்தியில் தான் பார்த்தோம், தமிழில் பார்க்கல. ஹிந்தியில் பார்த்ததுக்கு பயங்கரமாக புரியுது. தரமாக இருக்குண்ணா. சூப்பராக இருக்குண்ணா படம். நம்ம படம் நல்லா இருக்கு படம். இல்லை வழக்கமாக சொல்கிறது தான், பட் ஆனால் இதில் கொஞ்சம் புதுசாக சொல்லியிருக்காங்க. ஸ்டோரி நான் சொல்லிட்டேன்னா உங்களுக்கு சுவாரஸ்யம் போயிடும். நீங்கள் போய் பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கே அதுக்கு பார்த்துட்டாங்க. கனெக்ட் ஆகுது, 100% கனெக்ட் ஆகுது. கொஞ்சம் கூட லேகே இல்லை படத்தில். ரன்னிங் டைம் 4 மணி நேரம்னு போட்டிருக்காங்க, பட் ஆனாலும் நம்மளுக்கு கொஞ்சம் கூட போரே அடிக்கலை, லேகே இல்லை. 5 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண படம், இப்போ மணி 10 ஆகுது. ரிலாக்ஸாக படம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன் நான். அவ்வளோ அருமையாக இருக்குது. கண்ட்ரிக்கு பேட்ரியாட்டிசமாக இருக்கணும், அதுதான் மெயினாக சொல்ல வராங்க. என்ன தான் சுச்சுவேஷன் வந்தாலும் கண்ட்ரியை விட்டு கண்ட்ரி தான் ஃபஸ்ட்டாக போகணும். லேக்னா கொஞ்சம் டவுன்லோட் ஆகிறதுக்கு லேட் ஆச்சு இன்டர்வலுக்கு அப்புறம். இல்லை படம் நல்லா தான் போகும். செகண்ட் நல்லா நிமிஷம் நல்லா தான் போச்சு. படம் சூப்பராக இருக்கு. பார்த்தேன். அதோட இது ஃபுல்லாக அதோட ஜாயினிங் தான். 4 மணி நேரம் லேக்லாம் இல்லை, ஃபுல்லாக உட்காந்து பார்த்துட்டு வராங்க. நல்லா இருக்கு. ரொம்ப சூப்பராக இருந்தது. அதான் பார்ட் 1ஓட அப்படியே கண்டினியூவேஷன் தான். பார்த்துட்டேன். ஆமாம், கனெக்ட் ஆகுது. அது அப்படியே கண்டினியூ பண்ணி போகிறது தான். கண்டிப்பாக இல்லை, சுத்தமாக லேக் இல்லை. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டே தான் இருக்கு. ஃபுல்லாக நல்லா இருந்துச்சுண்ணா படம். சூப்பராக இருந்துச்சுண்ணா. பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. எல்லா சீனுமே செம்மையாக இருந்துச்சு. எல்லா கேரக்டரும் சூப்பராக இருந்துச்சு. எதுவுமே குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை. படம் 4 மணி நேரன்றதெல்லாம் கூட தெரில. பயங்கரமாக போச்சு. செம்ம இதுவாக இருந்துச்சு. சான்ஸே இல்லை. பிளாஸ்ட்டு தான் படம் ஃபுல்லாக. செம்மையாக இருந்துச்சுண்ணா. பார்த்தேன், பார்ட் 1 பார்த்து தான் வந்தேன் நான். ஹிந்தியில் தான். எனக்கு ஹிந்தியே தெரியாது. சப்டைட்டில்ஸ்லாம் நானே வச்சு பார்த்தேன். சுத்தமாக ஹிந்தி புரியாது எனக்கு. சப்டைட்டில்ஸ்லாம் பார்த்தேன். ஒரு கரெக்டாக இருந்துச்சு. தமிழுக்கு பிளான் பண்ணி தான் வந்தேன், ஆனால் கடைசியில் ஹிந்தி தான்னாங்க. அது ஒரு மாதிரி பாதி மனசாக தான் இருந்துச்சு. ஆனால் பார்க்க அந்த இதுவே போயிடுச்சு, ஃபீலே போயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. சான்ஸே இல்லை படம். சீரியஸாக மஸ்ட் வாட்ச் இது. ஒரு சில இன்சிடென்ட்ஸ்லாம் ஏன் நடந்துன்றத சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் பார்க்குறப்போ பயங்கர கூஸ் பம்மிங்காக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்ப்பேன் நான். 200% பார்ப்பேண்ணா. 4 மணி நேரம் ஒர்த்து தான். நான் கிளைமேக்ஸ் எமோஷன் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணியிருக்கலாம். பாலிவுட்டில் எப்படி ரன்பீர் அனிமலோ அதே மாதிரி ரன்வீர் சிங் வந்து இந்த படம் ப்ரோ பிளாஸ்ட்டு. அவர் பழைய படம்லாம் ஒன்றுமே இல்லை. அவர் ஏன் அதெல்லாம் பண்ணிட்டு, ஆனால் இந்த படம் வேற மாதிரி பிளாஸ்ட்டு. பார்த்துருவோம். கரெக்டாக இருக்கு ப்ரோ. ஒன்றும் பெரிய லேகே கிடையாது. நான் கிளைமேக்ஸ் தான் சொல்கிறேன். லேக் இல்லை. கிளைமேக்ஸ் பார்ட்லாம் வெறும் தமிழில் தான் பார்த்தோம். நாங்கள் இப்போ ஹிந்தியில் 4 hours பார்த்துட்டோம். எப்படி ஆனால் லேகே இல்லாமல் நாங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக நெக்ஸ்ட் சீன் இப்போ நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருந்துச்சு ப்ரோ. கிளைமேக்ஸ் மட்டும் அந்த எங்களுக்கு வந்து கட் பண்ணிருக்காங்க. ஏன் சொல்றது, ஹிந்தி எங்களுக்கு புரியலனா கூட ஆனால் பார்க்கணும். நெக்ஸ்ட் சீன்ஸ் எல்லாமே ஈஸியாக ரிலேட்டபிளாக தான் இருக்குது. ஹிந்தி பார்த்தாலும் சரி, தமிழ் பார்த்தாலும் சரி. தமிழ் வெர்ஷன் வந்தால் பார்ப்பீங்களா? பார்ப்போம் ப்ரோ கன்ஃபார்ம் பார்ப்பேன். ஆனால் எனக்கு பார்க்கணும்னு தோணல. இதுவே நல்லா இருக்கு. டப்பிங் சூப்பராக பண்ணியிருக்காங்க. எதிர்பார்க்கலாம். மாதவன் ஆக்டிங்லாம் செம அப்படின்னு நல்லா இருந்தது. படம் ஃபுல்லாகவே சூப்பராக போச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேகாக அந்த மாதிரி இருந்துச்சு. மற்றபடி செம்ம சீக்வன்ஸ் எல்லாமே, ஃபைட் சீக்வன்ஸு எல்லாமே செம்ம இருந்துச்சு. ப்ரூட்டலாக நிறையா இருந்துச்சு. ஆக்டிங் வேறு லெவலு. கதை ஃப்ளோ ஃபஸ்ட்டு படம் பார்த்துங்கன்னா புரியும். ஸ்டோரி வேறு நல்லாவே புரிஞ்சுது. எல்லாத்துக்குமே ஈஸியாகவே எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு படம் பார்த்து இந்த படம் பார்க்கல கொஞ்சம் ஈஸியாக எல்லாமே கனெக்ட் ஆகிடுச்சு. பார்ட் 1 பார்த்தாச்சு. அதில் ஒரு கன்டினியூட்டி நிறையாவே இங்கே கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு படம் பார்க்க நிறைய சீன்ஸ் வந்து கனெக்ட் ஆகும். நிறைய சீன்ஸ்லாம் அதில் உள்ளதில் இந்த அதில் உள்ள சீன்ஸ்லாம் இங்கே இதுலேயும் வருது. அது கம்பேர் ஆகும், கனெக்ட் ஆகும். அது தமிழ் புக் பண்ணோம், பட் அவங்க கடைசியில் இது சென்சார் வந்து இது பண்ணலாம்னு சொல்லிட்டு மாற்றி இப்போ ஹிந்தியில் வந்துருக்கு. ஆனாலுமே எல்லாம் சப்டைட்டில் போட்டாங்க. சப்டைட்டில் போட்டு எல்லாமே பார்த்து ஓகே தான், குட், நல்லா இருந்துச்சு. படம் சூப்பர் படம் ப்ரோ. தாராளமாக ஒர்த் வாட்ச் படம். நீங்கள் உட்காந்திங்கன்னா செம்மையாக போகுது. என்ன ஒரு குறைச்சனா தமிழ் டப்பு ரிலீஸ் ஆகாது தான் கொஞ்சம் பிரச்சனையாக போச்சு. மற்றபடி ஓகே. சப்டைட்டில் நம்ம பார்க்கும்போது படம் ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு ப்ரோ. பர்ஃபெக்ட். ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் இன்னும் பிளாஸ்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்டண்ட் டீமுக்குலாம் ஹேட்ஸ் ஆஃப் கொடுக்கணும். கண்டிப்பாக ப்ரோ. ஆனால் என்ன தியேட்டரில் பார்க்க முடியுமான்னு தெரியல, ஓடிடியில் கன்ஃபார்ம் பார்ப்பேன். ரன்வீர் சிங் ஆக்டிங் சூப்பராக இருக்கு ப்ரோ. செம ஆக்டிங் ரன்வீர் சிங். அவர் வந்து லைக் எப்போவுமே அவரோட எனர்ஜெட்டிக் வந்து எப்படி காட்டுவார்னா, அவர் ரொம்ப துருத்துருன்னு இருக்கிற மாதிரி இருப்பார். ஆனால் இதில் ரொம்ப கம்போஸ்டாக என்ன பண்ணணுமோ அதை சிறப்பாக பண்ணிட்டு போயிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு படம் ப்ரோ. 4 hours போனதே தெரியல ப்ரோ. இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு படம். வேறு
போனதே தெரில. ஹிந்தியாக இருந்தாலும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. தமிழ் எப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் எதுவுமே இல்லை. கதை நல்லா புரிஞ்சுது. கீழே சப்டைட்டில்ஸே போடுறாங்க, புரியாதவங்க சப்டைட்டில்ஸ் படிச்சுக்கலாம். ஆனால் கதை ஹிந்தியில் பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். எனக்கு தமிழோட ஹிந்தி நல்லா இருந்துச்சு. கரெக்டாக இருந்தது. பார்ட் 1க்கு பார்ட் 2க்கு கரெக்டாக மேட்ச் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி இன்னும், ஏன்னா ஒரிஜினல் வெர்ஷன் எப்போதும் ஒரிஜினல் தான் எல்லாமே இருக்கும். ஏன்னா தமிழில் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஏன்னா ஒரிஜினலில் எல்லாமே உண்மையாக பேசுவாங்க. ஸோ அதனால் தமிழ் பார்க்க மாட்டேன். நான் பார்க்க மாட்டேன் பர்சனலி. மற்றவங்க சாய்ஸ் எப்படின்னு தெரில. ஓகே. கண்டினியூட்டி வந்து இப்போ ஸ்ட்ரைட்டாக வந்து ரொம்ப டைம் எடுக்கல. அவரோட கேரக்டர் இப்போ ஜஸ்கீரத் சிங் அப்படின்னா ட்ரெய்லரில் போட்டிருந்தாங்க. இவர் ஏன் இப்படி இந்தியன் ஏஜெண்டாக மாறினார், அதுக்கான பேக் ஸ்டோரி இதெல்லாம் வந்து காமிச்சிருந்தாங்க. ஸ்டேஜ் இது எதனால் வந்து இப்படி ஏஜெண்டாக மாறுறாரு, எப்படி அவரும் கிங் ஆஃப் பலோச்சா வந்து அந்த ஒரு சீக்வன்ஸாக நடந்து அவர் எப்படி வந்து லையாரியில் வந்து திரும்பி இது பண்ணுறாங்க, அவர் கிங்காக ஆறாரு, அந்த மாதிரி விஷயம் வந்து காமிச்சிருந்தாங்க. ஓவரால் வந்து இவர் அர்ஜுன் ராம்பால் வந்து கேரக்டர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு சார். அவர் வந்து அந்த டெரரிஸ்ட் அட்டாக்கு அவங்க ஐஎஸ்ஐ அது வந்து அந்த சீக்வன்ஸ்லாம் கொஞ்சம், ஏன்னா அவர் வில்லன் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் சார். ஆனால் அவருக்கான சீக்வன்ஸ் கம்மியாக வச்சுட்டாங்க. மோர் ஆஃப் இது ஹீரோயிக் போட்ட ஒரு பேட்ரியாட்டிக் ஃபீல் கொண்டு வரதுக்காக அதில் எம்பசைஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரஹ்மான் டெக்கேட்டுக்கு நம்ம அதுக்கான ஒரு கேரக்டர் ஆர்க் எழுதின மாதிரி இந்த படத்துக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். பட் இதில் மோர் ஆஃப் ஹீரோஷிப் மாதிரி கொஞ்சம் போகலாம், அந்த மாதிரி அந்த ஆங்கிளில் எடுத்துட்டாங்க. பட் ஓவரால் குட் வாட்ச் தானே சார், நல்லா இருந்துச்சு. ஆனால் வந்து தமிழில் பார்க்க முடியலன்னு ஒரு சின்ன ஃபீல் தான். ஹிந்தி இல்லை சார், நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும் எப்படி இருக்குன்னு ஒரு எக்ஸைட்மெண்ட்லாம் வந்து பார்த்தது. தமிழ் அடுத்து பார்ப்பேன் கண்டிப்பாக ஒரு டைம். கண்டிப்பாக பார்க்கலாம் சார். அதில் ஒரு சீக்வன்ஸ் கொஞ்சம் ரிப்பீட் ஆகாமல் இருக்கனால டைம்ஸ் உங்களுக்கு அந்த லேக் ஃபீல் ஆகும், தவிர்க்க முடியாது. ஏன்னா ஒரு 4 மணி நேரம் படத்தில் வந்து லேக் இல்லைன்னு சொல்கிறதுங்கிறது யாராலும் சொல்ல முடியாது. உடனே லேக் இருக்கும், ஆனால் அது பெருசாக ஒரு உங்களுக்கு இதாக இருக்காது. ஏன்னா அடுத்தடுத்த சீக்வன்ஸ் வந்து உங்களை மேக்கப் பண்ணிடும். படம் ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. 4 hours அப்படிங்கிறது நிறைய பேருக்கு வந்து போர் அடிக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைப்பேங்க. கண்டிப்பாக கிடையவே கிடையாது. லேக் இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் லேக் ஆன மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. அண்ட் இன்னொரு விஷயம், இதில் வந்து டிமானிட்டைசேஷன் அப்படிங்கிறத வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எதனால் மோடி டிமானிட்டைசேஷன் பண்ணார் அப்படிங்கிறத பற்றி இதில் நம்ம நினச்சிருப்போம் பிளாக் மணியை வந்து மாற்றுறதுக்காக அதை யாரெல்லாம் வச்சுருக்காங்களோ அதை பிடிக்கிறதுக்காக தானே. பட் இங்கே என்ன அப்படிங்கிறது நீங்கள் மூவியில் வந்து பார்த்தா தான் தெரியும். கண்டிப்பாக ஓவர் பிளட், அதாவது பார்த்து பழகுனவங்களுக்கு இது வந்து பெரிய விஷயமெல்லாம் இல்லை. அனிமலை தாண்டி இது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை தாண்டி வேறு எதாவது வருமானா தெரியல. கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் உயிரோடு இருக்கவே இதுக்கப்புறம் வருமானது தெரியல. அந்தளவுக்கு எடுத்துகிட்டு கொஞ்சம் இருக்குதான். பயங்கரமாக ரிவெஞ்ச் பண்ணுறதுல சீனில் எல்லா சீன்லேயுமே அவர் இப்படி எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே அந்த சீனை பார்க்கக்கூடாது. இப்போ கத்தி இங்கே வச்சுருக்காருன்னா எங்கே குத்துன்றது நமக்கு தெரியும், ஃபீல் பண்ணுற மாதிரியே தான் மற்ற சீன்ஸ் எல்லாம் மற்ற படங்களில் வச்சுருப்பாங்க. இவர் அப்பட்டமாக காட்டுறாரு. அந்த இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட் பார்ட்டுக்கு இதில் ரொம்பவே நிறைய இருக்குது அந்த மாதிரி சீன்ஸ். பட் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஆனால் அந்த ரிவெஞ்ச் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் இல்லையா? அப்போ இப்படி தான் இருக்கும். படமானா ஓவரால் நல்லா இருக்கும். பட் கிட்ஸு கண்டிப்பாக 17 ரொம்ப ஹார்ட் பேஷண்ட் அந்த மாதிரி உள்ளவங்க தயவுசெய்து வராதிங்க சீரியஸ்லி. அது வந்து நீங்கள் ஓடிடியில் வரும்போது நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் தேட்டருக்கு வந்து அந்த ஃபீல் வேணும், பிடிக்கும் அப்படிங்கிறவங்க தைரியமாக வந்து பார்க்கலாம். மற்றபடி யாரும் வரலாம். பட் நல்லா இருக்குது, பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அது ரொம்ப நல்லா இருக்குது. சத்தியமாக போரே அடிக்கலை. நம்மளை வந்து யோசிக்க வைக்கிறாங்க. ஏதோ எக்ஸாம் எழுதுன மாதிரி இருக்குது எனக்கு. இதுக்கப்புறம் என்ன வரும்னு கேட்டால் கூட ஒரு 4 ஆப்ஷன் வச்சுட்டு இது வேறு வரலாம், இது வரலாம், இது வரலாம், இது வரலாம் நினச்சிருப்போம். பட் 4 ஆப்ஷனை தாண்டி 5வது ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காரு. சத்தியமாக அந்த மனுஷன் மூளையா என்னன்னு தெரியல. அதில் டிசலக்ஷியா பையன் இந்த மாதிரி படம் எடுத்துருக்கிறாரு. ஸ்கூல் டேஸில் ஆதித்யதர் வந்து டிசலக்ஷியா பையன். அவர் வந்து ஸ்கூலுக்கே கொஞ்ச நாள் போகாமல் இருந்து ஒருத்தர் படம் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் என்னை பொறுத்தளவு. ஐயோ கிடையவே கிடையாது. நம்ம ஆட்கள் கீழே இருக்க ஸ்டோரி லைனில் ஒன்று விஷயத்தை வச்சே அழகாக கண்டுபிடிக்கிறாங்க. ஹிந்தி தெரியலன்னா இந்த படத்தை பார்க்க முடியாதெல்லாம் கிடையாது. கீழே ஃபுட்நோட்டில் கீழே போயிட்டே இருக்குது. அதை இங்கிலீஷ் வேர்டை பார்த்துட்டு சப்டைட்டிலில் பார்த்துட்டு அவன் கை தட்டுறாங்க. எத்தனை பேரும் முக்கால்வாசி பார்த்தது எல்லாம் தமிழ் பசங்க தான் பார்த்தாங்க.
அத்தனை பேர் கை தட்டுறாங்க. டைலாக் புரிஞ்சுக்க முடியுது, அவங்களோட ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நானும் பயந்தேன், என்னடா ஹிந்திலேயும் தமிழ் மாற்றுறாங்க, நமக்கு துணைக்கு கூட ஆள் இருக்காது போல் அப்படிங்கிற அளவுக்கு யோசித்தேன். கண்டிப்பாக சொல்கிறேன், அதெல்லாம் கிடையாது. லாங்குவேஜை தாண்டி இந்த படத்தை வந்து எடுத்துருக்குறாங்க. அதுக்கு இதுக்கும் சம்மந்தமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் சொல்லணும். ஏன்னா கமலா தேட்டரில் எப்பயுமே டப்பிங் மூவிஸ் வரவே வராது, ரொம்ப ரேராக தான் எடுப்பாங்க. பட் அதை எடுத்து ஃபஸ்ட்டு டே எப்படி இருக்குன்னு பார்க்கணும் அப்படிங்கிறது எடுத்துக்கான்றது எனக்கு பெரிய விஷயம்.